அண்மைச் செய்தி. டெல்லி லோக் கல்யாண் மார்க்கில் உள்ள தமது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடி முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். பாகிஸ்தானுடனான தாக்குதல் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். டெல்லி லோக் கல்யாண் மார்க்கில் உள்ள தமது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடி முப்படை தளபதிகளுடன் ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். பாகிஸ்தானுடனான தாக்குதல் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி முப்படை தளபதிகளுடன் ஆலோசனையை மேற்கொண்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த ஆலோசனை குறித்து மேலும் சொல்லுங்க. முப்படை தளபதிகளுடன் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆலோசனையை மேற்கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடன் நீடித்து வந்திருந்த மோதல் போக்கு நேற்று நள்ளிரவுக்கு பிறகு நின்றிருக்கின்றது. எல்லையினுடைய அனைத்து பகுதிகளில் இருந்தும் நம்முடைய பாதுகாப்பு நிலைகளில் இருக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள், ராணுவ வீரர்கள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். என்றாலும் பாகிஸ்தான் நாடு நேற்று நள்ளிரவுக்கு பிறகு எந்த விதமான தாக்குதல் சம்பவத்திலும் ஈடுபடவில்லை. அதே நேரம் நேற்று மாலை கொண்டு வரப்பட்டிருந்த அந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இரவு நேரத்திலே பாகிஸ்தான் நாடு ட்ரோன்களை அனுப்பி ஒரு தாக்குதல் முயற்சியை மேற்கொண்டது. அதிலும் குறிப்பாக ஒரு சில பகுதிகள் மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட 3 மாநிலங்களிலே அந்த தாக்குதல் முயற்சி திட்டமிடப்பட்டு பாகிஸ்தான் எல்லைப் பகுதியிலிருந்து நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக ட்ரோன்கள் அனுப்பப்பட்டன. அவை அனைத்தையும் வான்படையில் இருக்கக்கூடிய நம்முடைய வீரர்கள் அதே போன்று வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி தாக்கி அழித்தனர். இந்த நிலையில் தான் பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது, பாகிஸ்தானை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆலோசனை கூட்டமாக இது நடைபெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாளைய தினம் பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதிகள், நம்முடைய ராணுவ தளபதிகள் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையும் நடைபெற இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார். நாளை நடைபெறக்கூடிய அந்த கூட்டங்களில் எவ்வாறு நம்முடைய நிர்பந்தங்களை சொல்லுவது என்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது. நேற்றைய தினம் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசும் பொழுது எந்த விதமான நிர்பந்தங்களும் இல்லை, இந்த முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 3ஆம் நாட்டினுடைய தலையீடுகளும் இல்லாமல் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம், சண்டை நிறுத்தம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு சென்றிருக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருந்தார். பாகிஸ்தான் நாடும் அதே போன்ற ஒரு கருத்தை தான் சொல்லியிருந்தது. அந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஷெபாஸ் ஷெரீப் இந்தியாவுடன் அமைதியாக செல்ல விரும்புவதாக நேற்று நள்ளிரவிலே ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். என்றாலும் மசூத் அசார் போன்ற முக்கியமான பயங்கரவாதிகளை மையமாக வைத்துதான் நம்முடைய தரப்பிலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. எனவே அது போன்ற நாம் தேடக்கூடிய பயங்கரவாதிகள் என்று அறிவித்திருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் தொடர்ந்து பாகிஸ்தான் நாட்டிலேயே இருக்கின்றார்கள். அவர்களை கைப்பற்றுவதற்கான, நம்மிடம் ஒப்படைக்க வைப்பதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாகவும் இந்திய தரப்பில் ஆலோசிக்கப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது. அதே நேரம் எல்லையில் ராணுவ ரீதியிலான மோதலை நாம் தவிர்த்திருந்தாலும் கூட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது உள்ளிட்ட நிலைப்பாடுகளில் இருந்து நாம் இதுவரை கீழே இறங்கி வரவில்லை. தொடர்ந்து சிந்து நதி நீர் பாகிஸ்தானுக்கு வழங்கப்படாது என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியாக இருக்கின்றது. எனவே அது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது. மேலும் பாகிஸ்தான் நாடு தன்னுடைய வான்வெளியை உலகின் அனைத்து நாடுகளும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் வான்வெளியை இந்தியா பயன்படுத்துமா என்பது தொடர்பாக இதுவரை அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளிவரவில்லை. எனவே இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான சந்திப்பினை பிரதமர் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த சந்திப்பின் பொழுது பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகின்றன. பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களுடைய கருத்துகளும் கேட்டறியப்பட்டிருக்கின்றன. முப்படை தளபதிகள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். பாகிஸ்தான் நேற்றைய தினம் இரவு நேரத்திலே திடீரென்று அந்த ஒப்பந்தத்தை 3 மணி நேரத்திற்குள்ளாக மீறி தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தது. அதை இந்தியா அவ்வளவு எளிதானதாக எடுத்துக்கொள்ளாது. எனவே இந்திய ராணுவ தரப்பில் இன்றும் அதே போன்ற நடவடிக்கையை பாகிஸ்தான் மேற்கொண்டால் அதை எவ்வாறு கையாள வேண்டும், வரக்கூடிய நாட்களிலே அந்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் செயல்பட்டால் இந்திய வான் எல்லைக்குள் ஊடுருவி தாக்கக்கூடிய ட்ரோன்களை அனுப்பினால் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் இதில் சில முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.